வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நார்த் சென்னையோட ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் க்ரோயிங் சிட்டி அது எது அப்படின்னா பொன்னேரி. போன தடவை பெரியபாளையத்தை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருந்தோம். இந்த தடவை பொன்னேரியோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அடுத்த வீடியோ டோன்ட் மிஸ் இட். தாம்பரம்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. எல்லா வீடியோஸும் உங்களோட ஃப்யூச்சர் க்ரோத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். ஸோ லொக்கேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி பொன்னேரியை பொறுத்தவரையிலும் சென்னை சிட்டியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டரில் இருக்கக்கூடியது பொன்னேரி. மிக முக்கியமாக சென்னை கொல்கத்தா ஹைவே NH16 வந்து கனெக்ட் ஆயிருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹைவேவை பொறுத்தவரையிலும் ஏறுனா அப்படின்னா எல்லா கனெக்டட் சிட்டிஸ்க்கும் கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் இந்த பொன்னேரி இருக்கு. பொன்னேரியை பொறுத்தவரையிலும் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் பொன்னேரியில் வந்து இருக்கு. ஸோ ரயிலில் நீங்கள் எங்கே வேணாலும் கனெக்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். அதனால ஒரு ஆல்ரெடி ஒரு கனெக்டட் சிட்டி அப்படின்னே சொல்லலாம். கும்மிடிப்பூண்டியில சபர்பன் ரயில்வேவும் இருக்கிறதுனால உங்களுக்கு பொன்னேரியை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாவே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடமா தான் இந்த பொன்னேரி இருக்கு. அதுக்கப்புறம் இது க்ளோஸ் டு அவுட்டர் ரிங் ரோடா இருக்கட்டும், இல்லை எண்ணூர் இருக்கட்டும், இல்லாட்டி காட்டுப்பள்ளி போர்ட்டா இருக்கட்டும், இங்க எல்லாத்துலயுமே இது ரொம்ப வெல் கனெக்டட் அண்ட் க்ளோஸ் டுகெதர் இருக்கிறதுனால பொன்னேரியை பத்தி உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் ஒன்று சொல்லிடுறேன். பொன்னேரி நம்ம ஒரு கிராமத்துல ஒரு சிட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஸோ அங்க போனீங்கன்னா பச்சை பசேல்னு இடங்களும் இருக்கும். க்ரோயிங் சிட்டி, ஃபாஸ்டரா டெவலப் ஆயிட்டு இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம். பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் பிஃபோர் இருந்த பாப்புலேஷனுக்கும் இப்ப இருந்த பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ரியல் எஸ்டேட் பீப்புள்ஸ் எல்லாருமே பொன்னேரி, பெரியபாளையம் இந்த ஏரியாஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வர்றாங்க. எந்த காரணத்துக்காகனா சிட்டியோட எக்ஸ்டென்ஷன் இனி அந்த மாதிரி ஏரியாக்கள்ல தான் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வர்றாங்க. கும்மிடிப்பூண்டி பேக் வாட்டர் இருக்கிற பிளேஸ்ல அதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா கிரியேட் பண்ணி ஸோ இங்கிருந்து ஒன் டே ட்ரிப் எல்லாம் அவைல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகிட்டா இருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன் growth தான். ஸோ சிட்டியிலேருந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது பொன்னேரி ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது வேல்யூ ஆடடா இருக்குமா இங்க இடம் வாங்கினா அப்படின்னா கண்டிப்பா வேல்யூ ஆடடா இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பெரிஃபெரல் ரிங் ரோடு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிங் ரோடு ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா பொன்னேரியோட காஸ்ட் எல்லாம் டபுள் மடங்கு மாறும். அது போக பொன்னேரியை பொறுத்தவரையிலும் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸும் பொன்னேரியில நியர்பை இருக்கிறதுனால ஸோ இங்க ரெண்டல் டிமாண்டு, லேண்டோட ரேட் வந்து ரைஸ் ஆகுமா அப்படின்னா 100% ரைஸ் ஆகும். பொன்னேரியோட இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் growth, ஒரு எக்கனாமிக் growth இருந்ததுன்னா அந்த சிட்டி எந்த அளவு டெவலப் ஆகும் அப்படிங்கிறது நீங்க ஒரு உதாரணத்துக்கு சென்னையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்கனாமிக் growth இருந்ததுனால தான் சிட்டியோட டெவலப்மெண்ட் இந்த அளவு மாறி இருக்குது. இதே மாதிரி தான் பொன்னேரியில இன்னைக்கு என்ன எக்கனாமிக் growth டெவலப் ஆயிட்டு இருக்குது, என்ன ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொன்னேரியை பொறுத்தவரையிலும் இது வந்து CBICன்னு சொல்லுவாங்க. அதாவது பெங்களூர் சென்னையோட பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்க அதிகமா இருக்கும். அதனாலதான் இதை வந்து சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனிஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இங்கிருந்து ஆக்ட் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரீஸ் இங்கிருந்து மெட்டீரியல்ஸ் அங்கே சப்ளை பண்ணுறதுக்கும் இங்கே சப்ளை பண்ணுறதுக்கும் காமனாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து இண்டஸ்ட்ரீஸ் ஹப்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது வந்து பொன்னேரியில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வெஹிக்கல்ஸ் வந்து போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இடைஞ்சல் இல்லாத இடமா வந்து பொன்னேரி இருக்கு. அது பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜாப்பனீஸ் கம்பெனி ஒன்று பொன்னேரியில் இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. ஜாப்பனீஸ் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் JIT அப்படின்னு சொல்றாங்க. இது ஆல்ரெடி டெவலப்ல இருக்கிறதுனால பொன்னேரியில ஸோ மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாமே பொன்னேரியா சுத்தி அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். இனியும் பெரிய இன்வெஸ்டர்ஸ் பொன்னேரி நோக்கி வருவாங்க அப்படிங்கிறதா ரியாலிட்டி. சரி, இங்க ரெண்டல் டிமாண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லையா அப்படின்னா, மணலி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்கட்டும், எண்ணூர் போர்ட்டா இருக்கட்டும், காட்டுப்பள்ளி ஷிப்யார்டா இருக்கட்டும், இது எல்லாமே இங்க நியர்பைலயே இருக்கிறதுனால ரெண்டல் டிமாண்ட் கம்பல்சரி ஜாஸ்தி ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இங்க ரெசிடென்சியல் டிமாண்ட் இப்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது. ஸோ இந்த ரெசிடென்சியல் டிமாண்ட்ஸ் என்ன ஆகும்னா நாளைக்கு ரெண்டல் டிமாண்டா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்ப இந்த இடத்துல வாங்கி ரெண்டுக்கு விடலாம், ஃபியூச்சர் ஸ்கோப்ல ஒரு இடத்த வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னா 100% பொன்னேரி உங்களுக்கு நல்ல இடமா தான் இருக்கும். பெரியபாளையம் ஒரு விதமான ஒரு இடத்த ஃபியூச்சர்ஸ் கொண்டது, பொன்னேரி ஒரு விதமான இடத்த ஃபியூச்சர்ஸ் கொண்டது. ஸோ இங்க எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா அவுட்டர் ஸ்கெட்சா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய மாறுதலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தர ஒரு சோர்ஸா இருக்கும்.
சரி, இங்க வந்து ரெசிடென்சியல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஜாப்பனீஸ் கம்பெனி அங்க இருக்கிறதுனால. ஸோ ஏன் இருக்கு அப்படின்னா, இது ஒரு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல பொன்னேரியும் இருக்குது. அதனால அங்க வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனாலதான் ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் எல்லாம் அங்க வந்து வர்றாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதுக்கடுத்து அதிகமான டிடிசிபி அண்ட் சிஎம்டிஓ லே அவுட்ஸ் எல்லாம் அங்க வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு லே அவுட்ஸும் வர வர சேலாக பாப்புலேஷன் டிமாண்ட் ஜாஸ்தியாகும், ரெண்டல் டிமாண்டும் ஜாஸ்தியாகும். அது போக அஃபோர்டபுள் கேட்டட் கம்யூனிட்டி பிளான்ஸா இருக்கட்டும், ஸோ அதுக்கு அடுத்தது ரெசிடென்சியல் ஹவுசஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இங்க இன்க்ரீஸ் ஆகும். அதனால என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுக்கு வர நபர்கள் இண்டஸ்ட்ரீஸ் ஃபோக்கஸ் பண்ணி வருவாங்க இல்லையா, அவங்களா இருக்கட்டும், இல்ல ஒன் டே வந்து நாங்க டூருக்கு வந்து தங்கி ரெண்டல் டிமாண்டை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த பிளான்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நாளடைவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெரிஃபரல் ரிங் ரோடு இது மட்டும் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா, ஜிஎஸ்டி ரோடு ஸ்ரீபெரும்புதூர் எண்ணூர் போர்ட் இதுக்கு வந்து ஈஸியா இந்த ரோடு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அப்ப ஜிஎஸ்டி ரோடு எங்க இருக்குது, எண்ணூர் போர்ட் எங்க இருக்குது, அதை வந்து ஒரு சைக்கிள்ல ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்துட முடியும் அப்படின்னா கம்பல்சரி அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். அது போக மெட்ரோ 3 எக்ஸ்பான்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ நார்த் சென்னையில பொன்னேரி வரையும் போகலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கிறதுனால 100% இங்க எக்ஸ்டென்ஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களோட ரேட் வந்து இப்ப வாங்கி போடுற 1x இருக்குது அப்படின்னா அது 5x 7x வரையும் போறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. உடனே பாதி பேர் வந்து கிளம்பிடுவாங்க, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியாம வந்து ஒரு டீட்டெயிலை கொடுக்கலாமா அப்படின்னு. பிரதர், நான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுதான் இந்த டீட்டெயில் கொடுக்குறேன். மெட்ரோல நீங்க எங்க வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்க. phase 3 எக்ஸ்டென்ஷன்ல பொன்னேரியோட பேர் இருக்கா இல்லையாங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பொன்னேரிக்கு நியர்பை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இது எல்லாமே வந்து அந்த சிட்டியை நோக்கி போகுது. எதுக்காக அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்டோட பீஸ்ஃபுல்லான ஸ்டடி. அதுக்கடுத்து அங்க ரெசிடென்சியல் ஏரியாஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். அப்படி ஏரியாஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தாராளமான இன்கம் சோர்ஸ் கிரியேட் ஆயிரும். இன்கம் சோர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட், லேண்டோட டிமாண்ட் என்னவா மாறும். 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது 4 லட்சம் ரூபாய்க்கு வருது அப்படின்னா உங்களுக்கு 300% ஹைக் கிடைக்குது அப்படிங்கிறது வேற எந்த இடத்துலையுமே கிடைக்காது. ஃபைனலா இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க கம்பேரிசன் எடுத்துக்கோங்க, நார்த் சென்னையா இருக்கட்டும், சவுத் சென்னையா இருக்கட்டும், இந்த அளவுக்கு காமனா கம்மியான விலையில கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பொன்னேரி மாதிரி ஏரியால தான் நீங்க இன்னைக்கும் ஸ்கொயர் ஃபீட் ஒரு 1000ல வாங்கிட முடியும் அப்படின்னா 100% வாங்கிட முடியும். யாரெல்லாம் வாங்கிட முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாங்கலாமா, 100% வாங்கலாம். ஒரு என்ஆர்ஐயா இருக்கிற நான் வாங்கி வைக்கலாமா அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு எல்லாம் கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ், தாராளமா growth ஆகக்கூடிய ஏரியால இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஆல்ரெடி பொட்டன்ஷியலா இருக்கிற ஏரியால கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி மேலும் பொட்டன்ஷியல் ஆகுமானா ஆகலாம், ஒரு 1x 2xல நிக்கும். ஆனா இந்த மாதிரி ஏரியால வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஒரு 1xல வாங்கி போடுறது ஒரு 2x 3xல கிராஸ் ஆகி 5xல கொடுக்கும். அப்ப அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவை சூஸ் பண்றதுதான் புத்திசாலித்தனம். சரி, யாருக்கெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சூட் ஆகும் அப்படின்னா, பிளாட்டா வாங்கி வச்சா சூட் ஆகுமா, ஆகும். சரி, ரெசிடென்சியல் ஹோம்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணா சூட் ஆகுமா, கண்டிப்பா சூட் ஆகும். சரி, கமர்ஷியல் லேண்ட்ஸ் வாங்கிக்கலாமா, கம்பல்சரி வாங்கிக்கலாம். இந்த கேட்டகரிஸ்ல இருக்கிற அத்தனை பேருமே தாராளமா வாங்கலாம். இல்ல நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு 5 இயர்ஸ்ல இருந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு வாங்கி வைக்கிறேன், இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு ஒன் வேர்ட்ல கேட்டீங்க அப்படின்னா கோல்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் பொன்னேரியை பற்றி இன் அண்ட் அவுட் டீட்டெயில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு தாராளமாக கூப்பிடுங்க. ஸோ எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறது தான், நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு லீகல் செக் பண்ணுங்க. லீகல் செக் பண்ணாமல் ஒரு வீடியோ பார்த்துட்டு இடம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம். இப்போ நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஏரியாவை தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். இது காமன். அந்த காமனில் இந்த தெருவில் இந்த இடத்துல நான் வாங்குறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் கம்பல்சரி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை சென்ட் பண்ணுங்க, பார்த்து சொல்கிறோம். இல்லாட்டி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வக்கீல நான் இந்த மாதிரி வாங்க போறேன், இதுதான் டாக்குமெண்ட் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்க நீட்டாவே பார்த்து சொல்லிடுவாங்க. நீங்க லீகல் ஃபீஸஸ் கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் ஒரு ப்ரொமோட்டர் சொல்லிட்டாரு, அவர் ரொம்ப நம்பிக்கையா பேசினாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படின்னு வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருந்தால் ஓகே தான். நல்லா இல்லாத பட்சத்துல அது பிரச்சனையில தான் வந்து நிற்கும். அந்த பிரச்சனை கோர்ட் வரையும் போகும். நீங்க ஒரு இடத்தையும் வாங்கினதும் பத்தாம இம்சைக்கு நீங்க கோர்ட்ல போய் நின்று ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஒன்று அந்த இடத்த வேண்டான்னு விடணும். இல்லாட்டி அதுக்கப்புறம் லேட்டா வரும்போது எல்லாத்துக்குமே தெரியும் ப்ராப்ளமேட்டிக்கான இடம்னு. அதுக்கப்புறம் நீங்க ரீசேல் போகுமானா கண்டிப்பா போகாது. ஸோ நாங்க நிறைய வீடியோல சொல்றதை இந்த வீடியோலையும் சொல்லி க்ளோஸ் பண்றேன். அதாவது ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்கணும் அப்படின்னா பணம் மட்டும் போதாது, அதற்கான அறிவும் வேணும். இந்த லேண்ட் டீல்ஸ் சேனல் வகையில நாங்க கொட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு இதை ப்ராப்பரா யூஸ் பண்ணி யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு இதை தயவு செஞ்சு சென்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இது மாதிரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுலயே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. போன் பண்ணுங்க. போன் எடுக்காத பட்சத்துல தயவு செஞ்சு கோச்சுக்காம வாட்ஸ்அப் பண்ணிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கனெக்ட் பண்றேன். தேங்க்யூ.